நெல் கொள்முதல்ல திமுக அரசு படைத்திருப்பது சாதனை கிடையாதுன்னு கொடும் வேதனைன்னு பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்திருக்காரு. இது குறித்து அன்புமணி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவுல, தமிழ்நாட்டில் விவசாயிகள் கிட்ட அதிமுக ஆட்சியில கொள்முதல் செய்யப்பட்டதை விட மிகவும் அதிகமாக ஆண்டுக்கு சராசரியா 42,61,386 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும், இது பெரும் சாதனை அப்படின்னு திமுக அரசு கூறியிருக்கிறதா அவர் குறிப்பிட்டிருக்காரு. அரும்பாடுபட்டு விளைவித்த நெல்லை கொள்முதல் நிலையங்கள்ல விற்பனை செய்ய முடியாம கண்ணீர் விட்டு கொண்டிருக்கும் நிலையில அவர்களுடைய வேதனையை தங்களுடைய சாதனைன்னு திமுக அரசு தம்பட்டம் அடித்துக் கொள்வதா கண்டனம் தெரிவிச்சாரு. கடந்த 4 ஆண்டுகள்ல சுமார் 4 கோடி டன் நெல் விளைவிக்கப்பட்டிருக்குது. அதுல 3ல் 1 பங்கு மட்டும்தான் திமுக அரசு கொள்முதல் செய்திருக்கு. இதெல்லாம் ஒரு சாதனையா? 2021ஆம் ஆண்டு நெல்லுக்கு 2,500 ரூபாய் வழங்குவதா சத்தியம் செய்த திமுக 5 ஆண்டுகள்ல வெறும் 81 ரூபாய் உயர்த்தி இருப்பதெல்லாம் சாதனையா இல்ல வேதனையான்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. ஒண்ணுக்குமே உதவாத கணக்குகளை கூறுவதை விட்டுட்டு காவிரி பாசன மாவட்டங்களுடைய நெல் கொள்முதலை தீவிரப்படுத்தி உழவர்களுடைய கண்ணீரை துடைக்க நடவடிக்கை எடுக்கணும்னு வலியுறுத்தியுள்ள அன்புமணி, கடந்த 20 நாளுக்கும் மேலாக கண்ணீர்ல மிதக்கும் காவிரி பாசன மாவட்ட விவசாயிகள் விடும் சாபம் திமுக ஆட்சியாளர்களை சும்மா விடாதுன்னு தெரிவிச்சிருக்காரு.